இப்போ இந்த பட்ஜெட்ல நம்ம என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் முக்கியமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இப்ப இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழல்ல இந்த பட்ஜெட் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட் ரொம்ப முக்கியம். அவங்க சொன்ன மாதிரி அவங்களால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க சொன்ன மாதிரி பண்ணலை. அதனால் கட்டத்தில் இருக்குது. அவங்க நினச்ச அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியல. மக்கள் கையில் பணம் இல்லை. மக்கள் கையில் பணம் இல்லாததுனால மக்கள் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. பணப்புழக்கம் இல்லை. பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, துணிமணி, செருப்பு, ஜெட்டி, பனியன், நீங்கள் காரு, மோட்டார் சைக்கிள் எல்லா சேல்ஸும் குறைஞ்சிருக்குது. காரில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்ற கார்ஸோட சேல்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இந்தியா நான் எப்போதும் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்க மாதிரி அம்மையார் ஆட்சியில் கே ஷேப் ரிக்கவரியாக இருக்குது. பணக்காரங்க பெரிய பணக்காரங்களாகிறாங்க, ஏழைங்க இன்னும் பெருசாக ஏழை ஆகிட்டே வராங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரில் தான் மக்கள் ரொம்ப திண்டாடுறாங்க. இது வரைக்கும் பட்ஜெட்டில் பேசப்படுது என்னென்னா, அவங்க இன்கம் டேக்ஸை குறைப்பேங்கிறாங்க. ஆல்ரெடி எனக்கு வேடிக்கையாக இருக்குது. 7 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் 15 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக போகிறீங்கன்னா யாருமே இன்கம் டேக்ஸ் கட்டத்துக்கு இருக்க மாட்டாங்க. அண்டு நீங்கள் 15 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவனை நீங்கள் பணக்காரன் தான் சொல்லுவோம் நம்ம ஊரில். நம்ம ஊரில் அவங்கள ஏழைன்னு சொல்ல மாட்டோம். அதனால் இந்தியாவில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதே ஒன்லி டாப் 10%. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிறதுங்கிறது டாப் 5%. ஸோ நீங்கள் டாப் 5%க்கு தான் திரும்பி வேலை செய்கிறீங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்ய மாட்டீங்க. மக்களுக்கு என்ன செய்யணும் இந்த அரசாங்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, முதல்ல பெட்ரோல் டீசல் மேலே இருக்கிற வரியை குறைங்க. கேஸை கரெக்டான ரேட்டுக்கு விற்றுருங்க. கார்ப்பரேட் டேக்ஸை ஏற்றுங்க. அந்த பணத்தை மக்கள் கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா, மந்தரேகா மாதிரி இருக்கிற ஸ்கீமு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மாதிரி இருக்கிற ஸ்கீம் மூலமாகவும் மக்கள் கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா மக்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கிலலாம் வைக்க மாட்டாங்க. ஸ்விஸ் பேங்க்குக்கெலாம் போகாது. பணம் வெளில இப்போ ஒரு ஆட்டோக்காரனுக்கு ஒரு பெட்ரோல் 20 ரூபா குறைச்சிங்கன்னா, டீசல் விலை 20 ரூபா குறைச்சிங்கன்னா, வண்டி ஓட்டுறவன், ஆட்டோவில் பெட்ரோல் போட்டு ஓட்டுறவன், ஓலா வண்டி ஓட்டுறவன்லாம் என்ன பண்ணுவான்னா வயிறார சாப்பிடுவான் அந்த 60 ரூபாவில். அதில் சின்ன சின்ன கடையோட பிஸ்னஸ் உருப்படும். பணம் பணப்பழக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதை விட்டுட்டு யார்கிட்ட ஆல்ரெடி பணம் இருக்கோ அவங்களுக்கு டேக்ஸ் குறைச்சிங்கன்னா அந்த பணம் பேங்க்கில் தான் சேரும். இதை பண்ணுவாங்களாங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த வர பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த சேலரிடு பீப்புளுக்கான பட்ஜெட்டாக அதுதான் இருக்கும். சேலரி பீப்புள்னா என்னன்னு எனக்கு சொல்கிறீங்கன்னு நீங்கள் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேருக்கு 15 லட்ச ரூபா டேக்ஸ் வருது, இன்கம் வருது? 7 லட்ச ரூபாங்கிறது 55,000 ரூபா சம்பளம் வாங்கினா தான் 7 லட்ச ரூபா. 55,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் 55,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறாங்க? ஸோ 55,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதுக்கு அரசாங்கமா, இல்லை 55,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறதுக்கு அரசாங்கம் வாங்குறது தான் எங்கள் கேள்வி. ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸுங்கிறது இப்போ இந்த அரசாங்கத்துக்கு வேலை செய்கிற ஊடகங்கள் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினாலும் மிடில் கிளாஸுங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவங்களாம் மிடில் கிளாஸ்னால் அப்போ யார் பணக்காரன்? வருஷத்துக்கு 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறோம் மிடில் கிளாஸ்னால் யார் ஏழை, யார் இது? ஸோ இந்த அரசாங்கம் ஒரு அறமுள்ள அரசாங்கமாக இருந்ததுன்னா மிடில் கிளாஸுக்கும் ஏழைங்களுக்கும் நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க டேக்ஸ் குறைக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நியாய தர்மமே இல்லை.